விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது 66வது பிறந்த நாளையொட்டி தலைமைக் கழகத்தில் இன்று வெளியிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் அது முடிந்ததும் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் திரும்பப் பெறப்படுவார்கள் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது 66வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழகத்திற்கு வருகை தந்தார். முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் டாக்டர் பி. வேணுகோபால், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், கழக மருத்துவ அணி செயலாளர், கழக மக்களவை குழு செயலாளர். சென்னை வடக்கு திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு, எம்எஸ்சி, வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், தலைவர், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். சென்னை தெற்கு டாக்டர் ஜே. ஜெயவர்தன், எம்பிபிஎஸ், எம்டி. மத்திய சென்னை திரு எஸ்.ஆர். விஜயகுமார், பிஏபிஎல், கழக மாணவர் அணி செயலாளர், தலைவர், சிந்தாமணி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. ஸ்ரீபெரும்புதூர் திரு கே.என். ராமச்சந்திரன், பிஎஸ்சி, எம்ஏ, காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக அவைத்தலைவர். காஞ்சிபுரம் தனி திருமதி மரகதம் குமரவேல், பிகாம். திருப்போரூர் ஒன்றிய இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர், திருப்போரூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர். அரக்கோணம் திரு திருத்தணி கோ ஹரி, எம்ஏபிஎல், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். வேலூர் திரு ப. செங்குட்டுவன், எம்ஏ, எம்எல், வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர். கிருஷ்ணகிரி திரு கே. அசோக்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். தருமபுரி திரு பி. எஸ். மோகன், பிஎஸ்சி, பிஎல், தருமபுரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திருவண்ணாமலை திருமதி ஆர். வனரோஜா, எம்ஏ, பிஎட், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர். ஆரணி திரு செஞ்சி சேவல் வே. ஏழுமலை, பிகாம், பிஎல், விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். விழுப்புரம் தனி திரு எஸ். ராஜேந்திரன், எம்ஏ, விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர், மாவட்ட ஊராட்சி குழு 29வது வார்டு உறுப்பினர். கள்ளக்குறிச்சி டாக்டர் க. காமராஜ், எம்பிபிஎஸ், எம்எஸ், விழுப்புரம் தெற்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர். சேலம் திரு வி. பன்னீர்செல்வம், பிஏபிஎல், சேலம் மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர். நாமக்கல் திரு பி. ஆர். சுந்தரம், பிஏ, டி கோஆப், நாமக்கல் மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு 4வது வார்டு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஈரோடு திரு எஸ். செல்வகுமார சின்னையன், பிஎஸ்சி, எம்ஏபிஎல், ஈரோடு மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திருப்பூர் திருமதி வி. சத்யபாமா, எம்ஏ, கழக தலைமை செயற்குழு உறுப்பினர், ஈரோடு புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர்,
கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நீலகிரி தனி டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் MA MPhil LLB குன்னூர் நகரமன்ற தலைவர். கோயம்புத்தூர் திரு AP நாகராஜன் BA BL கோவை மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர். பொள்ளாச்சி திரு C மகேந்திரன் MA திருப்பூர் புறநகர் மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளர் மூங்கில் தொழுவு ஊராட்சி கழக செயலாளர் மூங்கில் தொழுவு ஊராட்சி மன்ற தலைவர். திண்டுக்கல் திரு M உதயகுமார் MA BL நிலக்கோட்டை பேரூராட்சி கழக செயலாளர். கரூர் டாக்டர் மு தம்பிதுரை MA PhD MP கழக கொள்கை பரப்பு செயலாளர் கழக நாடாளுமன்ற குழு தலைவர் மற்றும் கழக மக்களவை குழு தலைவர். திருச்சிராப்பள்ளி திரு ப குமார் BSc BL MP கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினர். பெரம்பலூர் திரு RP மருதைராஜ் என்ற மருதராஜா MSc பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர். கடலூர் திரு அருண்மொழி தேவன் BSc BL கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தலைவர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சிதம்பரம் தனி திரு மா சந்திரஹாசி MA அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். மயிலாடுதுறை திரு RK பாரதி மோகன் TTC அக்ரி திருப்பனந்தாள் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நாகப்பட்டினம் தனி டாக்டர் K கோபால் MBBS DCH PGD திருவாரூர் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தஞ்சாவூர் திரு கு பரசுராமன் BSc தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளர் நீலகிரி ஊராட்சி மன்ற தலைவர். சிவகங்கை திரு PR செந்தில்நாதன் BSc BL சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். மதுரை திரு இரா கோபாலகிருஷ்ணன் BCom மதுரை மாநகராட்சி துணை மேயர். தேனி திரு R பார்த்திபன் BA தேனி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர். விருதுநகர் திரு D ராதாகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர். ராமநாதபுரம் திரு அன்வர் ராஜா BSc MA கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர். தூத்துக்குடி திரு J ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி MA BL தூத்துக்குடி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர். தென்காசி தனி திருமதி வசந்தி முருகேசன் MA திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர். திருநெல்வேலி திரு KRP பிரபாகரன் BA BL ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர். கன்னியாகுமரி திரு D ஜான் தங்கம் BA கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம். புதுச்சேரி திரு MV ஓமலிங்கம் DCE காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொகுதி உடன்பாடு ஏற்பட்ட பின்னர் இவ்விரு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட
40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வருகின்ற 3/3/2014 முதல் 5/4/2014 வரை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ளவாறு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு கழக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன். இதனை தினத்தந்தி நிருபர் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் அது முடிந்ததும் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கழக வேட்பாளர்கள் திரும்ப பெறப்படுவார்கள் என்று முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தெரிவித்தார்.